ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தேனி சேனல். இன்றைக்கி தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரிக்கு டேஸ்ட்டாக சுவையாக பீட்ரூட் சட்னி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பொதுவாக சட்னிக்கு பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். தோல் சீச்சு நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு எண்ணெயில் இப்படி வதக்கி நம்ம சட்னி அரைக்கும் போது இது ஒரு விதமான செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் வதக்கி பீட்ரூட் சட்னி அரைக்கும் போது அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சோறுக்கும் பிசைஞ்சு சாப்பிடுவேன். அந்தளவு டேஸ்ட்டாக காரசாரமாக புளிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீட்ரூட் சட்னி. நாங்கள் இப்போ நைட் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தோசைக்கும் கொஞ்சம் சாப்பாடுக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் பையன் சாப்பாடில் தான் போட்டு சாப்பிடுவான். பசங்களுக்கெல்லாம் இப்படி கொடுத்துர்லாங்க. பீட்ரூட் நல்லா பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டு நல்லாவே இப்போ வெந்துருச்சு. பீட்ரூட்டு எண்ணெயிலே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா பொரிஞ்சிருச்சு பீட்ரூட்டு. இப்போ இதை மாற்றிட்டு ஒரு பக்கம் பீட்ரூட்டை ஆற வைக்கலாம். இன்னொரு பக்கம் அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூனு சீரகம் போட்டு செய்யும்போது சட்னி பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் கடலைப்பருப்பு இப்படி போட்டு செய்வாங்க. சீரகம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நெஞ்சு கரைக்காது. காரமாக சாப்பிடும்போது சில பேருக்கு நெஞ்சு கரைக்காது. நான் 3 காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டேன். ஏன்னா பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா அள்ளி போட்டுருங்க. என்னோடய சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ போட்டேன். நான் 1 தக்காளி எடுத்து போட்டேன். நல்ல பழுத்த தக்காளி 1 போட்டேன். இப்போ இது நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதோட ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்து போட்டுருங்க. கொட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி தக்காளி எடுத்து போட்டுடலாம். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டு வதக்கிடுங்க. ஏன்னா இதுக்கும் உப்பு தேவை. பீட்ரூட் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இதுக்கும் உப்பு தேவை. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாதிரி இருக்குது. உப்பும் போட்டாச்சு. காரம் நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் ஹாலிடே வந்தாச்சு. பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. பீட்ரூட் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ஒரு சப்பாத்தியை செஞ்சு கையில் கொடுத்துருங்க. தோசை ஊற்றி கையில் கொடுத்துருங்க. நான் ஒரு சைடு தோசையும் ஊற்றிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அது ரெடி ஆயிடுச்சு. அதை ஆற வச்சுட்டு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். நான் எப்போயுமே இந்த மாதிரி கல் தோசை ஊற்றிடுவேங்க என் பொண்ணுக்கு. இதுனா ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி 3 கரண்டி ஊற்றி கொஞ்சோண்டு கடலெண்ணெய் ஊற்றினா திம்முன்னு இருக்கும். நம்ம நெய் ரோஸ்ட் மாதிரி சின்ன தோசை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரே ஒரு குழி கரண்டியில் ஒன்று ஊற்றி ஒரு தான் பரத்துவோம். வயிறே பத்தாது. ஏமாற்றி இதை நான் ஊட்டி விட்டுருவேன். நான் என் பொண்ணுக்கும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக கல்லாக இருக்கும், தடிமனாகவும் இருக்கும். 1 சாப்பிட்டாலே போதும். இப்போ தோசை நம்மளுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம வதக்கி வச்சது எல்லாமே ஒரு பக்கம் ஃபேனில் ஆறிக்கிட்டு இருக்கு. தோசை அந்த கடலெண்ணெயில் ஊற்றும்போது அந்த வாசனை, அந்த தோசை வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடலெண்ணெயில் தோசை ஊற்றி சாப்பிடும்போது அது ஒரு விதமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சட்னி, இந்த மாதிரி கார சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசையை நான் எப்பயுமே திருப்பி போட மாட்டேன், அப்படியே வச்சுருவேன் நான். இப்போ பாருங்கள், தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சு தான் எப்பயுமே தோசை சுடுவேன் நான். மூடி வச்சு எடுத்தாச்சு. தோசை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ பீட்ரூட் நம்ம போட்டாச்சு. உள்ளே மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். பீட்ரூட் போட்டு மசாலா நம்ம வதக்கி வச்சுருக்கிறதும் நல்லாவே ஆறிடுச்சு. அதையும் இதில் போட்டுடலாம். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக சூப்பர் டிஷ்ஷு உங்கள் ஃபோனை தேடி வரும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா சம்மர் வந்தாச்சு. பசங்க எந்த காய்கறி சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த காய்கறி வச்சே நம்ம இந்த மாதிரி டிஷ்லாம் செய்யலாம். பசங்க நல்லா தாராளமாக சாப்பிடுவாங்க. என் மகனுக்கு பீட்ரூட் பிடிக்கவே பிடிக்காது. கோலா உருண்டை இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தா தாராளமாக சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவான். இப்போயுமே சோறில் போட்டு பிசைஞ்சு தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா கலர் அந்தளவு அழகாக இருக்கும், காரமாகவும் இருக்கும்.
பாருங்கள் நான் வதக்கி எடுத்து வச்சுட்டேன், நான் தாளித்து எடுத்து வச்சுட்டேன். நான் பீட்ரூட் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து கெட்டி சட்னி மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தோசையோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா அந்த கடலெண்ணெய் தோசைக்கும் அந்த பீட்ரூட்டுக்கும் சூப்பராக. நிச்சயம் இந்த மாதிரி பீட்ரூட் சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. சப்பாத்தி தோசை பூரிக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சோறுக்குமே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் உண்மையிலே தான் சொல்கிறேன். ஸோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.